ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழா வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நிறைய வந்து நீங்கள் பார்க்காத விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து திருவிழாலாம் நடக்கிறது ரொம்ப வந்து சாதாரணம் தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் திருவிழா வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த புது ட்ரெஸ் எடுக்கிறது குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, முளைப்பாரி தூக்குறது, அக்னி சட்டி பார்க்குறது, கரகம் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்கள் வந்து ரசித்து தான் பார்த்துட்டே இருப்போம். எப்படா அடுத்த திருவிழா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டே வந்து அன்னதானம் தான் நடக்கும். ஸோ அதுக்காக ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 மணி இல்லை 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிரும். நாங்களும் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அன்னதானம் சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த டைம் தான் சீக்கிரமாக சாப்பிட்ருக்கோம், இல்லை அப்படின்னா லாஸ்ட் பந்தி தான் நாங்கள் வந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிரும். இந்த டைம் சீக்கிரமாக கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு பந்தியிலே போய் உட்காந்துச்சு. நாங்களும் குட்டீஸுங்களையும் கிளப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து பந்தி நடந்துகிட்டே இருந்துச்சு. அன்னதானம் போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து கரகம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அன்னதானம் சாப்பிடும்போது சிம்பிளாக ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாரீ வந்து கட்டிடுவோம். எல்லாரையும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது தான் எல்லா டேஸ்ட் வந்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துடுவாங்க. அன்றைக்கி நைட்டு வீட்டில் யாருமே வந்து சாப்பாடெல்லாம் பண்ண மாட்டாங்க, அன்னதானம் தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வருஷம் வேண்டுதல் வந்து பண்ணியிருப்பாங்க, நாங்கள் இந்த வருஷம் அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா ஊர்போதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து பண்ணிடுவாங்க. இந்த டைம் ஊர்போதுலேருந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அன்னதான சாப்பாடு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன தான் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த வாழை இலையில் அன்னதானம் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஃபஸ்ட் ஆளாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிறதுக்கு வந்து நாங்கள் வயசு பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூச்சப்படுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் அந்தையிலலாம் போய் நிற்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வந்து கூச்சமாக இருக்கும். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது, குழந்தைங்களாம் வந்துருச்சு, அதுங்களை மேய்க்கிறதுக்கே எங்களுக்கு சரியாக இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கே வந்து அந்த கூச்சம் எல்லாம் போயிடும் போல். அந்த மாதிரி தான் இப்போல்லாம் ஃப்ரீயாக நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து மிங்கிள் ஆகிட்டு எல்லாம் பார்க்குறது செய்கிறது அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். கரகம் ஊர் சுற்றி கொண்டு வரும்போதே தீபமும் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி போட்டவங்க எல்லாருமே வந்து தீபம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு சாமி கரகம் தூக்குனதுமே வந்து சாமிக்கு பின்னாடியே கொண்டு வந்து கோயிலில் வச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம்.
கரகெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் முளைப்பாரி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து 12 மணி ஆயிரும் முளைப்பாரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போயிட்டு முளைப்பாரி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு உடச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முளைப்பாரி வந்து வெளியில் அவங்கவுங்க பேர் வந்து எழுதியிருப்போம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பயர் முளைப்பாரி தான் வந்து போட்டிருந்தோம் ஊரில். இல்லை அப்படின்னா கம்பு போடுவோம், பயர் முளைப்பாரி ரெண்டும் மாற்றி மாற்றி போடுவோம். இந்த டைம் பயர் முளைப்பாரி போட்டிருந்தோம். நேம் வந்து அவங்கவுங்க நேம் அதில் எழுதியிருப்பாங்க கூடையில் வந்து. அதுபடி வாசித்து அவங்கவுங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அலங்காரம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு இந்த மாதிரி கும்மி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கும்மி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்ப சூப்பராக வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி அடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் குட்டீஸுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து எக்ஸைட்டாக தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஜாலி தான் குட்டீஸ் எல்லாருக்குமேவும். குட்டீஸுங்களுக்கும் ஒரு முளைப்பாரி, அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் ஒரு முளைப்பாரி வந்து போட்டுக்கலாம். குட்டீஸுங்களுக்குலாம் வந்து சின்ன குடையில் வந்து போடுவாங்க. ஆனால் வந்து நாங்கள் எப்போவுமே ஒரே ஒரு முளைப்பாரி தான் வீட்டில் போடுவோம். யார் வேணாலும் தூக்கிக்கிறோம். அக்கா நாங்கள் 3 பேருமேவோம். இந்த டைமும் ஒரு முளைப்பாரி தான் போட்டிருந்தோம். எல்லாருமே கை குழந்தை வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அக்கா வந்து மாற்றி மாற்றி சரி தூங்க வச்சிட்டோம். நாங்கள் அவங்கள ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கரகம் பார்க்குறதுக்கு முன்னாடியே தூங்கிட்டாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கா தான் வந்து செகண்ட் அக்கா தான் முளைப்பாரி வந்து தூக்குனாங்க. நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் எடுத்தேன் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து எங்களெல்லாம் காமிக்கவே முடியல. ஃபோட்டோஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்துட்டோம் எல்லாத்தையும் ஏந்துச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டில் இருந்து திருவிழா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரிலாம் எடுத்து ஊர் சுற்றி வந்து முடிக்கிறதுக்கே வந்து 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேலே முளைப்பாரி ஊர் சுற்றி வந்துட்டு கோயில்கிட்ட வந்து இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சதுக்கப்புறமா அக்னி சட்டி வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அக்னி சட்டி எடுத்து முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிரும். லேடிஸ் ரொம்ப பாவம் தான். அடுத்து மாவிளக்கு எடுத்து முடிச்சுட்டு 5:30க்கு தான் தூங்குவாங்க. நூன் அவ்வளோதானே. அவள்தான் வீடு தான் லாஸ்ட் எல்லாத்தையும் போசிடு. இந்த டைம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே தான் நான் வந்து எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு டைம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பொங்கல் வந்து ஊர் திருவிழா அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ மாவிளக்கு வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்னி சட்டி போய் செலுத்தினதுக்கு அப்புறமா தான் அந்த அக்னி சட்டி எடுத்தவங்க வந்து சாப்பிடவே செய்வாங்க. அன்னதான சாப்பாடு ஃபஸ்ட்டே அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா தான் அவங்க சாப்பிடுவாங்க.
ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கெல்லாம் பொங்கல்லாம் வச்சுட்டு அப்புறம் கெடாலாம் வெட்டி முடிச்சுட்டு சதாண்டி வேஷம் வந்து போடுவாங்க. இதுதான் குட்டீஸுங்க வந்து ரொம்ப ஜாலியாக பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க. எல்லா குழந்தைங்களும் இவங்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிக்கும். ஆனால் அக்ஷு குட்டி மட்டும் இவங்கக்கிட்ட போய் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தா எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நாங்களும் குட்டி குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தா பயப்படுவோம். பட் இப்போல்லாம் வந்து இதை பார்த்தாலே பயம் கிடையாது. எத்தனைடா நல்லா டான்ஸ் ஆடுங்கடா தம்பி. டான்ஸ் ஆட சொல்றேன். அக்கா காசு நிறைய வச்சிருக்கேன், நல்லா டான்ஸ் ஆடுங்கடா. ஏய் தம்பி உள்ள வேண்டாங்க, பயந்துருவாங்கடா. கொடுத்தாச்சுடா. என்னாச்சு பயப்படாம இருக்கு? பாட்டு பாரு, நல்ல பாட்டு பாரு, வாய் ஆடியா. புதன்கிழமை ஈவினிங் வந்து போட்டியெல்லாம் நடக்கும். குட்டீஸுங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு மறுநாளும் வந்து அக்னி சட்டி எடுப்பாங்க. 2 நாள் வந்து அக்னி சட்டி எடுப்பாங்க. மறுநாள் வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களும் நான்வெஜ் சாப்பிட்ணும் காப்பை கழட்டிட்டு அப்படின்றதுனால. முளைப்பாரி நைட்டே தூக்குனதுனால புதன்கிழமை வந்து முளைப்பாரி எடுத்தவங்க நான்வெஜ் சாப்பிட்டுக்குருவாங்க. ஆனால் அக்னி சட்டி எடுக்கிறவங்க புதன்கிழமை அக்னி சட்டி எடுத்ததுக்கப்புறமா தான் நான்வெஜ் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக வந்து ஊரெல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் காப்பை கழட்டிட்டு நான்வெஜ் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்பா வந்து வருஷம் அக்னி சட்டி வந்து எடுப்பாங்க. ஆயில் சட்டி வந்து வேண்டியிருக்காங்க. ஸோ அவங்க ஆயில் இருக்கிற வரைக்கும் காளியம்மனுக்கு வந்து அக்னி சட்டி எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த திருவிழாவுக்கு வந்து அப்பா எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால எந்த ஒரு டான்ஸ் எதுவுமே கிடையாது, நிகழ்ச்சி எதுவுமே. அதனால சீக்கிரமாக எல்லோரும் தூங்கிட்டோம். மறுநாள் வியாழக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஆற்றுல வந்து கரைச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து எங்கள் ஊர் திருவிழா. ரொம்ப சூப்பராக வந்து ஜாலியாக வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.